ஒரு நாளாவது யோசிச்சிருக்கிறீங்களா? அம்மா அப்பாவோ இல்லைன்னா சொந்த பந்தங்கள் யாராவது ஒருத்தவங்க இறந்து போனதன் பிற்பாடு சவக்காலையில கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்கு முதல் வீட்டுல சவப்பட்டியில அழகான உடுப்பெல்லாம் உடுத்தி அழகா வச்சிருப்போம். கடைசியா சொந்த பந்தங்கள் மக்கள் எல்லாம் கடைசியா வந்து பார்த்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கிறீங்களா? இந்த சவப்பெட்டியில இவ்வளவு அழகா இறந்த உடலை அழகான உடுப்பெல்லாம் உடுத்தி வாசமா இவ்வளவு அழகா தயார்படுத்தி இருக்கிறாங்களே, இந்த வேலை செய்யக்கூடியவங்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இதவங்க எப்படி செய்யறாங்க? ஒரு நாளாவது யோசிச்சிருக்கிறீங்களா? இலங்கையில சினேகாண்டு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த இறந்து போன உடல்கள், முக்கியமாக பெண்களினுடைய உடல்களை வந்து இறந்ததன் பிற்பாடு அதை வந்து துப்புரவு செஞ்சு அதை அழகா குளிப்பாட்டி அதுக்கெல்லாம் உடுப்பெல்லாம் போட்டு அழகா தயார் பண்ணக்கூடிய இந்த சினேகா அப்படின்ற பெண்ணினுடைய உண்மையான வாழ்க்கையையும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் தான் இந்த காணொளியில நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது அவங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்றாங்க. அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி போட்டு அவங்களோட வாழ்க்கையை நான் முழுசா சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட இறந்து போன நிறைய உடல்கள் வரும். அப்ப அந்த உடல்களை வந்து சுத்தம் செஞ்சுதான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தயார் செய்வாங்க. அதுல அவங்க கவனிச்ச முக்கியமான விஷயம் என்னண்டா, கூடுதலா இந்த வயது போனவங்க பெற்றோர், அதாவது அம்மா அப்பாக்கள் வந்து வயது போனவங்க உடல் கொண்டு வருவாங்களா, அந்த உடல் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு என்ன தோணும்டா, மாச கணக்கா அவங்க வந்து குளிக்காம ஒரே உடுப்பு போட்டிருக்காங்கன்றத அவங்களுக்கு அதை பார்க்கும் போதே புரியுமா, அவ்வளவு துர்நாற்றமா இருக்குமா. அதே சமயத்துல பெரிய பணக்கார ஆக்களா இருப்பாங்களா, ஆனா பெரிய ராஜ மாளிகை மாதிரி வீடுகளா இருக்குமா. ஆனா அந்த வீட்டுல வந்து அவங்களுக்கு ஒரு மூலையில கூட இடம் கிடைக்காம வீட்டுக்கு வெளியே ஒரு குப்பை தொட்டி மாதிரிக்கு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. சரியா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, உடுப்புகளை மாத்தி இருக்க மாட்டாங்க, குளிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. இப்படி மோசமான நிலைகள்ல வந்து பெற்றோர்களை வச்சுட்டு இறந்ததன் பிற்பாடு கடைசியா வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்களா, உங்களுக்கு பெரிய விலக்கூடுன்னு ஒரு சவப்பெட்டியை தாங்க, எவ்வளவு காசு செலவு போனாலும் பரவாயில்லை, நல்ல அழகா உடுப்பெல்லாம் உடுத்தி நல்ல அழகா நீங்க வந்து இன்கம் பண்ணி அழகா செஞ்சு தரணும்னு அப்படி கதைப்பாங்களாம். அதை பார்க்கும்போது அவங்க என்ன தெரியுமா யோசிப்பாங்களாம், இது ஒரு பொய்யான வாழ்க்கை, இது ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை செய்யறாங்க. உயிரோட இருக்கும்போது பெத்த தாய் தகப்பனை பார்க்க முடியாதவங்க இறந்ததுக்கு பிற்பாடு இப்படி செய்யறதுல என்ன பிரயோசனம் என்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தையும் அந்த பெண் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இவங்களோட உண்மையான வாழ்க்கையை தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாளாவது நீங்க யோசிச்சிருப்பீங்களா, இறந்து போனதுக்கு பிற்பாடு இறந்து போன ஆக்களினுடைய உடல்களை தயார் பண்ணக்கூடிய அந்த வேலைகள் செய்யக்கூடிய இந்த மலர் சாலைகள் இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பேய் பயம் இருக்குமா, பேய் பயம் இருக்காதா? இப்படி ஒரு நாளாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சிருக்கிறேன். கட்டாயம் பயங்கரமா இருக்குமே, கட்டாயம் பேய் பயம்ன்றது கட்டாயம் அவங்களுக்கு எல்லாம் இருக்காதான்னு நான்லாம் யோசிச்சிருக்கேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். கூடுதலா இறந்து போனவங்களினுடைய உடல்களை ஆண்கள் தான் கூடுதலா அந்த மலர் சாலைகள்ல வந்து கடைசியாக அந்த உடல் எல்லாம் வந்து துப்புரவு செஞ்சு செய்யற வேலைகள் அதிகமாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா இலங்கையில ஒரே ஒரு பெண், அதுவும் அந்த பெண்ணினுடைய பெயர் சினேகா, சின்ன வயசுல இருந்து இப்ப அவங்களோட வயசு இப்பதான் 19 வயசை கடந்து 20 வயசு ஆகுது. இந்த பெண் இந்த துறையில எப்படி இருக்கிறாங்கன்ற கேள்வியே உருவாகுது இல்லோ. எல்லாத்தையும் பார்ப்போம். என்ன நடந்திருக்குண்டா, இவங்க சின்ன வயசுல, அதாவது 8 வயசு இருக்கும்போது இந்த விஷயத்துக்குள்ள வந்து இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குண்டா, இவங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு போவாங்க. இவங்களோட அப்பா வந்து இந்த இறந்து போன உடல்களை வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்றது, சவப்பெட்டி அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யற தொழில தான் ஈடுபட்டு இருக்கு. அப்ப இவங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டை, அதாவது அப்பாட்ட போய் இருந்துட்டு அப்பாவோட தான் மறுபடியும் வீட்டுக்கு போறவங்க. அப்ப என்ன செய்யறவங்கடா, பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அப்பாவுக்கு போய் இந்த இவங்களோட மகளை வந்து வயசுத்தின 8 வயசு கூட்டி கொண்டு போய் இவர் வேலை செய்கிற இடம் சவப்பெட்டி கடை, சவப்பெட்டி அடிக்கிறது, அதே போல இறந்து போன உடல்களை வந்து தயார் பண்ணக்கூடிய இடம். அப்ப அங்க வந்து அங்க ஹோல், அதாவது அந்த ரிசப்ஷன் இடத்துல வந்து அங்க வந்து பிள்ளைய வச்சு போட்டு அவர் வேலையெல்லாம் செய்வார். வேலையெல்லாம் முடிஞ்சோன்னு அதன் பிறகு வீட்டுக்கு போகும்போது தான் பிள்ளையை கூட்டி கொண்டு போவார். அப்ப இதை வந்து மகள் சினேகா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மகள் வந்து பார்த்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. பார்த்து கொண்டு இவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 8 வயசுல இருந்து இதை பார்த்து ஒரு குறிப்பிட்ட 10 வயசை கடக்கும் போது அவங்க அந்த செய்யற விஷயங்களை எல்லாம், அதாவது இறந்து போன உடல்கள் வருது தானே, அந்த இறந்து போன உடல்களை வந்து துப்புரவு பண்றது, அதை கிளீன் பண்றது, சில விஷயங்களை எல்லாம் செய்வாங்க, குடல் எடுக்கிறது, அதுதான் மறைவா எட்டி இருந்து பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க. அதன் பிறகு அப்பாட்ட சண்டை பிடிச்சி அதை நேரடியா பாக்குறதுக்கு அனுமதியை கேட்டிருக்கிறாங்க. ஆனா அப்பா வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு அதுக்கு அனுமதி கொடுக்க இல்லை. ஆனா மகள் என்ன செஞ்சிருக்காங்கடா, சினேகா
பெரிய அளவுக்கு பிடிவாதம் பிடிச்சு அதை உள்ளுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு, நேரடியா பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு அதனுடைய அந்த மலர் சாலையினுடைய உரிமையாளரினுடைய அனுமதியோட அப்பா செய்யற வேலைகளை மகள் பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க. சோ இதுகளை பார்த்து பார்த்து அந்த சமயத்துல இவங்களுக்கு பயம், சின்ன பிள்ளையே அப்ப பயம் இருக்குமே, பேய் பயம். உயிரோட இருக்கும் போதோ ஓகே, ஆனா உயிர் இல்லண்டா யாராக இருந்தாலும் சொந்த பந்தமா இருந்தாலும் பயம் வரும். அதுவும் பேய் பயம் கட்டாயம் வரும். அப்ப இவங்களுக்கு இந்த பேய் பயம் இருக்குதா இல்லையான்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்களுக்கு அப்பவே அந்த பயம் எல்லாம் பெருசா இல்லையா. அதற்கான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்டா, அதை அதிகமாக எந்த நாளும் பார்த்தனால அது அவங்களுக்கு இசைவாக்கம் அடைஞ்சிட்டு பயம் இல்லாம போயிட்டு நான் நினைக்கிறேன். சோ அதன் பிறகு இவங்களுக்கு ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் படிக்கிற இடத்துல என்ன நடந்திருக்குண்டா, இவங்க இந்த அப்பா இந்த மாதிரி ஒர்க் தானே பண்றேன், அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு தானே போறாங்க. அதனால இவங்களோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கடா, ஒதுக்குவாங்களாம், இவங்களோட கதைக்க மாட்டாங்களாம், இவங்களை ஒதுக்குவாங்களாம், இவங்களோட கதைக்க மாட்டாங்களாம், ஏளனம் செய்வாங்களாம், கேவலமா கதைப்பாங்களாம், அந்த மாதிரிக்கு. அப்ப அந்த நேரத்திலேயே அவங்களுக்கு ஒரு 15 வயசாக கிட்டத்தட்ட வரும்போது பெரிய மன உளைச்சல், பெரிய ஒரு அதாவது இந்த சமுதாயத்தோட சேர்ந்து வாழ்றது கஷ்டம்ன்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட தொடங்கிருச்சு. அதன் பிறகு இவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கடா, நானும் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வர தொடங்கியிருக்கு. ஏண்டா அவங்க படிக்கிற இடத்துலயே அதை இதை சொல்லி ஒதுக்க தொடங்குறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு மனநிலை ஒன்று வர தொடங்கிட்டு இந்த சமுதாயம் எங்களை ஒதுக்க தொடங்குறாங்க. அப்ப இவங்களும் அப்பா செய்யக்கூடிய அதே தொழிலுக்கு பாத்தீங்கன்னா ஈடுபட தொடங்கிட்டாங்க. நான் வயசு 15 வயசு. அப்ப மேலோட்டமா அந்த தொழிலை செய்ய தொடங்கி அதன் பிறகு இவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல படிக்கிற இடத்துல இவங்களுக்கு தனியா எல்லாரோடையுமே சேர்ந்து இருக்க முடியாது. தனியா ஒதுக்கித்தான் இவங்களுக்கு மேச வச்சிருப்பாங்க. இவங்களோட உடுப்புல ஒரு சின்ன கரை பட்டா கூட என்ன சொல்லுவாங்கடா, அந்த உடல்களினுடைய ரத்தங்கள் தான் இதுல பட்டிருக்கு அப்படின்லாம் ஒதுக்குவாங்களாம். இன்னும் மோசமாலாம் நடத்துவாங்களாம். அதனாலேயே கவலைப்பட்டு ஒரு வெறுப்பு மாதிரியான உணர்வு ஏற்பட்டு இப்படி மோசமான சவால்களை எல்லாம் இவங்க சந்திச்சு பள்ளிக்கூடத்தை தொடர்ச்சியா படிக்க முடியாம கிட்டத்தட்ட 15 வயசு வரும்போது பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்க இறந்து போன உடல்கள்ல முக்கியமாக பெண்களினுடைய உடல்களை கவனம் செலுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏனென்றா பெண்களினுடைய உடல்கள் இறந்ததுக்கு பிற்பாடு கண்ணியமான முறையில அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதுல ஆண்கள் அதிகமாக ஈடுபடுறது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற சில விஷயங்களை இவங்க கண்காணிச்சதன் பிற்பாடு இவங்க அந்த தொழில முழுக்க முழுக்க பெண்கள் இறந்து போனா அந்த பெண்களினுடைய உடல்கள் அழகான முறையில மிகவும் பாதுகாப்பாக குளிப்பாட்டி அதை துப்புரவு செஞ்சு என்னென்ன முறைகள் எல்லாம் அந்த உடலுக்கு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அழகான முறையில குறைந்த விலையில அதெல்லாம் தயார் செய்து அவங்களை அடக்கம் பண்ற அளவுக்கு அழகா தயார் செஞ்சு செய்யக்கூடிய அளவுக்கு தொழிலை அப்பாவோட இருந்தே கற்றுக்கொண்டு இப்ப மிக இலங்கையிலேயே ஒரே ஒரு கேர்ள் ஒருத்தவங்க இறந்து போனதும் முக்கியமாக பெண்களினுடைய உடல்களை இறுதியாக துப்புரவு செய்து அதை தயார்படுத்தி அழகுபடுத்தி அடக்கம் பண்றதுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பெண் இந்த சினேகாண்டு சொல்லப்படக்கூடிய இந்த பெண் தான். ஆனா இவங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா சின்ன வயசுல இருந்து யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு கரடு முரடான கவலையான துன்பமான ஒரு பாதையை கடந்து வந்திருப்பாங்க. இவங்க படிக்கிற இடத்துல எவ்வளவு சின்ன வயசுலயே மனசுக்குள்ள வேதனையும் துன்பமும் கவலையும், ஏனெண்டா அவங்களோட இருக்கக்கூடிய நண்பர்களே நண்பிகளே ஆசிரியர்களே இவங்களை ஒதுக்கும் போது எப்படி படிக்கிறதுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. இறுதியா இப்ப இவங்களோட நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு, இவங்களோட பெயர் சினேகா. இவங்க இப்ப திருமணம் முடிச்சுட்டாங்க. இப்ப இவங்க 20 வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இவங்க இலங்கை நாட்டுல கிரி உள்ள என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஏரியால தான் இருக்கிறாங்க. ஒரு நபரை திருமணம் முடிச்சு அந்த நபர் இந்த ஒர்க் தான் பண்றேன். இவங்க பெண்களை அதிகமா இலங்கையில இறந்து போற பெண்களினுடைய உடல்களை மரியாதையாகவும் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் இறந்ததன் பிற்பாடு அந்த உடலை சரியான முறையில தயார்படுத்தி மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ற அளவுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த பெண்ணாக இலங்கையில மிகவும் பெயர் போன ஒரு நபராக வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களை ஒதுக்குனாங்க ஒரு பாடசாலை. அதே பாடசாலையில ஒரு நிகழ்வுல அந்த பாடசாலையினுடைய அதிபர் இந்த பெண்ணை இந்த சினேகாண்டு சொல்லப்படக்கூடிய கேலை பெருமையாகவும் புகழ்ச்சியாகவும் பாராட்டக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா கதைச்சிருக்கிறேன். அதை நினைச்ச அந்த சினேகாண்டு சொல்லப்படக்கூடிய இந்த பெண் இந்த கேர்ள் பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. சொந்தங்களே, இதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். இவங்க ஒரு சிறந்த விஷயத்தை இதுல சொல்லி இருக்கிறாங்கன்னா, நிறைய உடல்களை இறந்து போன உடல்களை அவங்க பார்ப்பாங்க. அதுல முக்கியமாக வயது போன அம்மாமார்களை பார்க்கும்போது அவங்களோட ஆடைகள் விலை உயர்ந்த ஆடைகளா இருக்கும். ஆனா அந்த ஆடைகள் மாச கணக்காக
அதாவது மாற்றப்படாம துவைக்காம அப்படியே அழுக்குகளாகவும் நாத்தமாகவும் அந்த இறந்து போன அந்த வயது போன அம்மாமார்களை வந்து கொண்டு வந்தோடனே நிக்கவே முடியாது, அவ்வளவு நாத்தமாக இருக்குமா. அதுல இருந்து அவங்க புரிஞ்சு கொள்றாங்க என்னடா இது போல பல உடல்களை பார்க்கும்போது, அதாவது பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க, ஆனா வயது போனோன்னு தாயை வந்து பார்க்குறாங்க. இல்லை, அந்த ராஜ மாளிகையோடு சொல்லப்படக்கூடிய பெரிய வீட்டில் ஒரு மூலையில் அவங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருக்குது. பல நாட்களாக சாப்பிட இல்லை, உடலெல்லாம் மெலிஞ்சு போய் இப்படி மோசமா அவங்க அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்க கிடைக்குதுன்னு அந்த கேர்ள் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கண்டா, நானும் என்ன சொல்ல வாரேன் என்றால், உயிரோடு இருக்கும்போது தான் பயப்படணும், உயிரிழந்ததன் பிற்பாடு பயப்பட தேவையில்லை. அதாவது உயிரோடு இருக்கும்போது பயந்து அம்மா அப்பாவோ உங்களோட கணவன் மனைவியோ சொந்த பந்தங்களோ உயிரோடு இருக்கும்போது ஒரு நேரமாவது சாப்பாடு கொடுங்க, அன்பா கதைங்க, அவங்கள நேசியுங்க. உயிரிழந்ததன் பிற்பாடு பயப்பட்டு எந்த ஒரு பயனும் இல்லை. பெரிய சவப்பட்டி வாங்கியோ பெரிய ஆடம்பரமான ஒரு நிகழ்வு போல வந்து அந்த இறுதி விஷயங்களை செய்யறதுலயோ இல்லைன்னா அந்த ஆடம்பரமான விலை உயர்ந்த ஆடைகளை அணிவித்து இந்த மாதிரி அடக்கம் பண்றதுலயோ எந்த பயனும் இல்லைன்னு அந்த சினேகா சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? இந்த சினேகாவினுடைய வாழ்க்கைய, இந்த செய்திய, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி சொந்தங்களே. இது சினேகாவினுடைய இலங்கை நாட்டுல கிரி உள்ள என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இறந்த உடல்களை தயார் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணினுடைய உண்மையான வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நன்றி சொந்தங்களே. பாய்.